ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரை வேணா நீங்க இல்லாம நான் இருந்துருவேன் அப்படின்லாம் நினைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கர்த்தரை நீங்க இல்லாம நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா சொல்ல முடியிற சிச்சுவேஷன்ஸ் சில இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பர்சாவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தரை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அசுத்தத்துக்கு தான் இருப்பேன், நான் பரிசுத்தத்துக்கு நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்களை பாவமான காரியங்களுக்கும் நம்ம உடம்ப அசுத்தமான போதைப் பொருளுக்கும் தீய காரியங்களுக்கும் இடம் கொடுத்தோம்னா தேவனையே அசட்டை பண்ற மாதிரி தேவனை அசட்டை பண்ணிட்டு நம்ம பூமியில ஒழுங்கா இருந்துட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கடவுளோட தயவு இல்லாம நம்ம எப்படி இந்த பூமியில வாழ முடியும்? அதனால பரிசுத்தமா